ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். திருமலை திருப்பதி தரிசனத்திற்கு முதன்முறையாக போகக்கூடியவர்களுக்கும், திருப்பதி தரிசனத்தை எப்படி பிளான் பண்ணணும் என்று யோசிக்கக்கூடியவர்களுக்கும், திருப்பதி தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் முறையாக எப்படி தரிசனம் செஞ்சுட்டு வரணும் என்கிற தகவல்களை தேடக்கூடியவர்களுக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திருப்பதி தரிசன வழிகாட்டி வீடியோவாக இருக்கும். திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனத்திற்காக திருப்பதிக்கு புறப்படுவதற்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கணும். இந்த திருப்பதி தரிசனம் நல்லபடியாக அமையணும் என்று உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டின பிறகு நீங்க திருப்பதி தரிசனத்திற்கு புறப்படணும். நீங்க புறப்படக்கூடிய இடம் உங்களுடைய வீடாக இருந்தாலும், ஆஃபீஸாக இருந்தாலும், அல்லது வேறு ஏதாவது சுற்றுலா தலமாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை மனசுல வேண்டிக்கிட்டு அதற்கப்புறம் திருப்பதி தரிசனத்திற்கு புறப்படணும். திருப்பதி தரிசனத்திற்காக நீங்கள் ட்ரெயின் மூலமாக ரேணிகுண்டா ஜங்ஷனில் வந்து இறங்குறீங்கன்னா, திருப்பதி போகிறதுக்கு ரேணிகுண்டா ஜங்ஷனில் இருந்து பஸ், ஆட்டோ, கேப் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். அல்லது நீங்கள் திருமலைக்கு டைரெக்டாக போக விருப்பப்படுறீங்கன்னா, ரேணிகுண்டா ஜங்ஷன் முன்னாடி இருந்து திருமலைக்கு டைரெக்டாக புறப்படக்கூடிய பஸ்ஸஸும் கேப் ஃபெசிலிட்டிஸும் கூட நமக்கு கிடைக்கும். திருப்பதி அலிப்பிரி மலையடிவாரத்தில் இருந்து திருமலைக்கு வெஹிக்கிள்ஸ் மூலமாக போகிறதுக்கு சுமார் 40 முதல் 45 நிமிடங்கள் ஆகும். திருமலையை தான் மேல் திருப்பதின்னு நாம சொல்றோம். மேல் திருப்பதியில தான் வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. திருமலைக்கு போய் வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போய் தாயாரை முதல்ல தரிசனம் செய்யணும் என்பது தான் ஐதீகம். திருச்சானூர் என்பதைத்தான் அலமேலு மங்காபுரம் என்றும் நாம சொல்றோம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போறதுக்கு ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, பஸ் மற்றும் கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலை தரிசனம் செய்த பிறகு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவிந்தராஜா பெருமாள் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்யணும் என்பதும் ஐதீகம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடக்கக்கூடிய தூரத்துல தான் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. கோவிந்தராஜ பெருமாள் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளினுடைய மூத்த சகோதரர். கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய இந்த 2 கோவில்களையும் தரிசனம் செய்த பிறகு திருமலைக்கு புறப்படலாம். இல்ல கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய மற்ற சில கோவில்களையும் தரிசனம் செய்ய விருப்பப்பட்டால், அல்லது கீழ் திருப்பதியில நீங்க ஒரு நாள் தங்க போறீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கோவில்களையும் நீங்க தரிசனம் செய்யலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில். இந்த கோவில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து வக்குலமாதா கோவில். வக்குலமாதா திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளினுடைய தாயார். வக்குலமாதா கோவில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அடுத்து கபிலேஸ்வரர் கோவில். கபிலேஸ்வரர் கோவில் சிவபெருமானினுடைய கோவில். இந்த கோவில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கீழ்த்திருப்பதியில இருக்கக்கூடிய இந்த 3 கோவில்களுக்கும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற்போல அல்லது உங்களுடைய நேரத்தை பொறுத்து திருமலை தரிசனத்திற்கு முன்னாடியோ அல்லது திருமலை தரிசனத்திற்கு பின்னாடியோ நீங்க போகலாம். கீழ்த்திருப்பதியில இருக்கக்கூடிய கோவில்களை தரிசனம் செய்து முடித்த பிறகு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனத்திற்காக நீங்க ஏற்கனவே ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க திருமலைக்கு புறப்பட்டு போகலாம். திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் நமக்கு கிடைக்கும். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் திருமலைக்கு போறதுக்கு பிரைவேட் ஜீப் மற்றும் கேப் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு. அல்லது நீங்க திருமலைக்கு நடந்து போகக்கூடிய பிளான் வச்சிருக்கீங்கன்னா அலிப்பிரி மலைவழி பாதையாகவோ அல்லது ஸ்ரீவாரிமேட்டு மலைவழி பாதையாகவோ நீங்க திருமலைக்கு நடந்தும் போகலாம். சப்போஸ் நீங்க எந்த தரிசன டிக்கெட்டும் ஆன்லைன்ல புக் பண்ணலைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 வழிமுறைகள்ல எது உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அதை நீங்க பின்பற்றலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்ஸ், SSD டோக்கன்ஸ். இந்த SSD டோக்கன்ஸ் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு இலவசமாக தான் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில்
இந்த இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தினமுமே இரவு 9 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்க வேண்டாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போய் நீங்க கியூல நின்று இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். கீழ்த்திருப்பதியில எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு நீங்க திருமலைக்கு பஸ், கேப் அல்லது உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் அல்லது நடந்தும் நீங்க திருமலைக்கு போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில மட்டும்தான் கொடுப்பாங்க, திருமலையில கொடுக்க மாட்டாங்க. அடுத்த வழிமுறை திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸ். இந்த திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இலவசமாக கொடுக்கறாங்க. இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கனை ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய 1250வது படியில் ஒரு முறை மறக்காம உங்களுடைய டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்க ஸ்கேன் பண்ண மறந்துட்டீங்கன்னா உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடி ஆகாது, தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. 1250வது படியில இந்த திவ்ய தரிசன டோக்கனை நீங்க ஸ்கேன் பண்ணால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடி ஆகும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த திவ்ய தரிசன டோக்கனை வாங்க வேண்டாம். உங்களோட தரிசனத்திற்கு நீங்க அவங்கள திவ்ய தரிசன டோக்கன் இல்லாமலேயே அழைச்சிட்டு போகலாம். இந்த திவ்ய தரிசன டோக்கன் வாங்குவதற்கும் ஆதார் கார்டு அவசியம். திவ்ய தரிசன டோக்கன் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்ப பகுதியில் தினமுமே அதிகாலை 6 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அலிப்பிரி நடைபாதையில் எங்கேயுமே திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தற்போது கொடுப்பது கிடையாது. சப்போஸ் உங்ககிட்ட எந்த ஆன்லைன் தரிசன டிக்கெட்டும் இல்லை, அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போக பிளான் வச்சிருக்கீங்கன்னா கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போகலாம். அலிப்பிரி நடைபாதை மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து செல்வதற்கு நம்ம கிட்ட எஸ்எஸ்டி டோக்கன்ஸோ திவ்ய தரிசன டோக்கன்ஸோ அல்லது ஆன்லைன் தரிசன டிக்கெட்டோ எதுவுமே இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. அடுத்த வழிமுறை டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு எந்த விதமான தரிசன டிக்கெட் அல்லது டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. இந்த இலவச டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ 24 மணி நேரமுமே திறந்துதான் இருக்கும். எப்போ வேண்டுமானாலும் பக்தர்கள் இந்த கியூல ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சப்போஸ் உங்களுக்கு கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கிடைக்கல அல்லது திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கிடைக்கல அல்லது டோக்கன்ஸ் வாங்குவதற்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணுமா என்று யோசிப்பவர்கள் திருமலைக்கு நேரடியாக போய் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூல ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில ஆரம்பமாகக்கூடிய இடத்தினுடைய பெயர் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். திருமலையில இருக்கக்கூடிய இலவச பஸ் வசதி மூலமாக இந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிள் இடத்திற்கு நீங்க வரலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு வார நாட்கள்ல 6 முதல் 10 மணி நேரமும், வார இறுதி நாட்கள்ல 8 முதல் 12 மணி நேரமும், தொடர் விடுமுறை நாட்கள், விசேஷ நாட்கள் மற்றும் கோடை விடுமுறை நாட்கள்ல 12 முதல் 24 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். திருமலையில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்தினுடைய பெயர் ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள், ATGH சர்க்கிள். திருமலைக்கு நீங்கள் ரீச் ஆன பிறகு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் வசதி மூலமாக இந்த ATGH சர்க்கிள் இடத்திற்கு நீங்கள் போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலமாக திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்கிறதற்கு வார நாட்களில் 2 முதல் 5 மணி நேரமும், வார இறுதி நாட்களில் 2 முதல் 6 மணி நேரமும், தொடர் விடுமுறை விசேஷ நாட்கள் மற்றும் கோடை விடுமுறை நாட்களில் 3 முதல் 7 மணி நேரமும் ஆகலாம். அடுத்து நடைபாதை நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அலிப்பிரி நடைபாதை அதிகாலை 5 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மதியம் 2 மணிக்கு மேல 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்வதற்கு அனுமதி கிடையாது. அதே போல மதியம் 2 மணிக்கு மேல 50 பக்தர்கள் சேர்ந்து ஒரு குழுவாக அமைத்த பிறகுதான் பக்தர்களை அலிப்பிரி நடைபாதை வழியாக நடப்பதற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அனுமதிக்கிறாங்க. அலிப்பிரி நடைபாதையில் சிறுத்தை நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால டிடிடி இந்த நடவடிக்கைகளை பின்பற்றுகிறது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை அதிகாலை 6 மணியிலிருந்து இரவு 5:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையிலும் மதியம் 2 மணிக்கு மேல 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் நடப்பதற்கு அனுமதி கிடையாது. அடுத்து அலிப்பிரி காட் ரோட் மூலமாக
வாகனங்களில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய நேர கட்டுப்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அலிப்பிரி காட் ரோட் நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி காட் ரோட் மூலமாக பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், ஓன் வெஹிக்கிள்ஸ் மற்றும் பஸ்ஸஸ் மூலமாக பயணம் செய்யக்கூடியவர்களுக்காக அதிகாலை 3 மணியிலிருந்து இரவு 11:45 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திருப்பதியிலிருந்து திருமலைக்கு வருவதாக இருந்தாலும், திருமலையில் இருந்து திருப்பதிக்கு போகிறதாக இருந்தாலும் இதே நேர கட்டுப்பாடுகள் தான் இருக்கும். 2 வீலர்ஸ் மூலமாக டிராவல் பண்ணக்கூடியவர்களுக்கு அலிப்பிரி காட் ரோட் மூலமாக அதிகாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. திருப்பதியிலிருந்து திருமலை வருவதாக இருந்தாலும், திருமலையிலிருந்து திருப்பதிக்கு 2 வீலர்ஸ் மூலமாக வருவதாக இருந்தாலும் இதே நேர கட்டுப்பாடுகள் தான் இருக்கும். திருமலைக்கு எந்த பொருட்களை எடுத்து செல்வதற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தடை விதித்து இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மாமிச வகைகள், நான் வெஜிடேரியன் ஃபுட், புகையிலை, ஆல்கஹால், வெப்பன்ஸ் மற்றும் போதைப் பொருட்கள். கூடவே உங்களுடைய வாகனங்களில் மற்ற மதங்களினுடைய சிம்பல்ஸ் அல்லது தெய்வ உருவப்படங்களோ உருவச்சிலைகளோ இருக்கக்கூடாது. அரசியல் கொடிகளோ மற்ற செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோஸோ உங்களுடைய வாகனங்களில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை ரிமூவ் செய்த பிறகுதான் அந்த வாகனங்களை திருமலைக்கு அனுமதிப்பாங்க. அதே போல் ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸையும் திருமலைக்கு அனுமதிப்பது கிடையாது. அதாவது நம்ம தண்ணீரோடு சேர்ந்து வாட்டர் பாட்டில்ஸ் வாங்குறோம் இல்லையா, அது போன்ற ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை மலைக்கு எடுத்து செல்வதற்கு அனுமதி கிடையாது. திருமலைக்கு ரீச் ஆன பிறகு நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரூம் ரெசிப்டை திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் போய் ஸ்கேன் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்கேன் செய்த 15 நிமிடத்திற்குள்ள உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு எங்கே ரூம் அலாட் ஆகியிருக்கு என்கிற விவரங்கள் வரும். அதற்கடுத்து நீங்கள் உங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கக்கூடிய ரெஸ்ட் ஹவுசஸுக்கு போகலாம். அதே போல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரூம் புக் பண்ணலைன்னா சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் அங்கே நேரடியாக ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ரூம் அலோகேஷன் செஞ்சு கொடுப்பாங்க. ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு மற்றும் மொபைல் நம்பர் அவசியம். ஆஃப்லைனில் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த பிறகு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் நம்முடைய மொபைல் நம்பருக்கு வர்றதுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். அது அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்தது. அதே சமயம் தனி ஒரு நபருக்கு டிடிடி ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. மினிமம் 2 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் ரூம் ரெஜிஸ்டர் செய்ய முடியும். ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த பிறகு உங்களுக்கு எந்த ரெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த ரெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் வசதியை பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரூம் கிடைக்கல அல்லது ரூம் தேவைப்படாது அல்லது தனி ஒரு நபராக நீங்கள் திருமலைக்கு போயிருக்கீங்கன்னா டிடிடியினுடைய பப்ளிக் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிஏசி ஹால்ஸ்னு இதை சொல்லுவாங்க. இந்த பிஏசி ஹால்ஸில் இலவச லாக்கர், இலவச டார்மெட்ரி ஹால் வசதி, இலவச அன்னப்பிரசாதம் வசதிகள் இருக்குது. இந்த இலவச டார்மெட்ரி ஹால்ஸ்லேயே ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் வசதிகளும் அமைஞ்சிருக்கு. இலவச லாக்கர் வசதியை பயன்படுத்துவதற்கு ஆதார் கார்டு மற்றும் மொபைல் நம்பர் அவசியம். இலவச டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு ஆதார் கார்டோ மொபைல் நம்பரோ அவசியம் கிடையாது. தங்கும் இடம் கிடைத்த பிறகு முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய வேண்டுதல் இருந்தால் நீங்கள் கல்யாணக்கட்டா இடத்திற்கு போகலாம். கல்யாணக்கட்டா என்பது முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய பெயர். திருமலைக்கு வந்த பிறகு ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்தில் புனித நீராடல் செய்யணும் என்பது ஐதீகம். ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்தில் சோப், ஷாம்பு மற்றும் துணிகளை துவைப்பதற்கு அனுமதி கிடையாது. ஸ்ரீவாரி புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்த பிறகு ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்திற்கு பக்கத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய வராகப்பெருமாள் கோவிலை தரிசனம் செய்யணும் என்பது ஐதீகம். வராகப்பெருமாளினுடைய மலைதான் திருமலை. அதனால தான் இதை வராகச்சேத்திரம்னு சொல்லுவாங்க. வராகப்பெருமாள் தான் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் திருமலையில் தங்குவதற்கு இடம் கொடுத்தவர். இதற்கு கைமாறாக வெங்கடேஷ பெருமாள் தன்னை தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்கள் தன்னை தரிசிப்பதற்கு முன்னாடி வராகப்பெருமாளை தரிசனம் செய்த பின் தன்னை தரிசிக்க வருவார்கள் என்று வராகப்பெருமாள் கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தாராம். வெங்கடேஷ பெருமாள் வராகப்பெருமாள் கிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக இன்றளவும் பக்தர்கள் வராகப்பெருமாளை தரிசனம் செய்த பிறகுதான் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்கிறாங்க.
திருமலை கோவிலினுடைய மாட வீதிகளில் காலணிகளுக்கு அனுமதி கிடையாது. காலணிகளோடு நம்ம திருமலை கோவிலினுடைய மாட வீதிகளில் நடக்கக்கூடாது. திருமலை கோவிலுக்கு உள்ள தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் எந்த பொருட்களை எடுத்து செல்லலாம், எந்த பொருட்களை எடுத்து செல்ல அனுமதி கிடையாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹேண்ட்பேக்ஸ், பேக் பேக்ஸ், வாலெட்ஸ், ரூம் மற்றும் வாகனங்களுடைய சாவிகள், வாட்டர் பாட்டில்ஸ், மருந்து, இதை எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவு, பால் பாட்டில் மற்றும் அவர்களுக்கு தேவையான சிறிய விளையாட்டு பொருள், பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய ஃபேன், அவர்களுக்கு தேவையான ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் மற்றும் டயப்பர், அவர்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ், இதை எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், லேப்டாப்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், மொபைல் செல்ஃபி ஸ்டிக்ஸ், பெரிய சைஸ் லக்கேஜஸ், இதை எல்லாமே கோவிலுக்குள்ள தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் எடுத்து செல்வதற்கு அனுமதி கிடையாது. சப்போஸ் நீங்கள் எந்த ரூமும் புக் பண்ணலை, இலவச லாக்கர் வசதியும் பயன்படுத்தலைன்னா நீங்கள் எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணுறீங்களோ, இலவச தரிசனமாக இருந்தாலும் அல்லது எந்தவித தரிசன டிக்கெட் கியூவாக இருந்தாலும் எல்லா கியூலையுமே மொபைல் அண்ட் லக்கேஜஸ் சரண்டர் பண்ணுறதுக்கு வசதிகள் இருக்குது. தரிசன கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் அண்ட் லக்கேஜஸ் டெபாசிட் கவுண்டர் வரும். அங்கே நம்முடைய மொபைல்ஸ் அண்ட் லக்கேஜஸை கொடுத்துட்டு அவங்க நம்ம கையில் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் எத்தனை பொருட்கள் நம்ம கொடுத்தோம், அந்த பொருட்களை தரிசனத்திற்கு பிறகு எந்த இடத்துல நம்ம வாங்கிக்கணும் என்பதை எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தரிசனம் முடித்து வந்த பிறகு உங்களுடைய மொபைல்ஸ் அண்ட் லக்கேஜஸை நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். மொபைல் அண்ட் லக்கேஜஸ் திரும்ப வாங்கக்கூடிய இடத்திற்கு போவதற்கு சைன் போர்ட்ஸ் திருமலையை சுற்றியும் அமைச்சிருக்காங்க. வராக பெருமாளை தரிசனம் செய்த பிறகு திருமலை வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வதற்கு உங்களுடைய டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தரிசன கியூவில் ஜாயின் செய்து நீங்கள் தரிசனத்திற்காக போகலாம். திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்து வந்த பிறகு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் அவரை தரிசனம் செய்யணும் என்பதும் ஐதீகம். பேடி ஆஞ்சநேயர் கோவிலில் சிலர் தேங்காய் உடைப்பதும் வழக்கமாக வச்சிருக்காங்க. அவர்களுடைய திருமலை தரிசனம் நல்லபடியாக அமைத்து கொடுத்ததற்கு திருமலை வெங்கடேஷ பெருமாளுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு முன்னாடி அமைந்திருக்கக்கூடிய தேங்காய் உடைக்கும் இடத்துல தேங்காய் உடைப்பாங்க. பேடி ஆஞ்சநேயரை தரிசனம் செய்த பிறகு லட்டு பிரசாத கவுண்டருக்கு போய் நம்முடைய தரிசன டிக்கெட்டை காண்பித்து இலவச லட்டு வாங்கிக்கலாம். லட்டு பிரசாத கவுண்டர் திருமலை கோவிலுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. லட்டு கவுண்டர் போவதற்கான சைன் போர்ட்ஸும் திருமலையில் நிறைய இடத்துல அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டுக்கும் ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக டிடிடி கொடுக்குறாங்க. அதற்கு மேற்பட்ட லட்டு தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா லட்டுவுக்கு 50 ரூபாய் கொடுத்து எத்தனை எக்ஸ்ட்ரா லட்டு உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். கல்யாண லட்டு என்று சொல்லி பெரிய லட்டுவும் ஒரு லட்டுக்கு 200 ரூபாய்க்கு லட்டு கவுண்டரில் விற்கிறாங்க. லட்டு வாங்குவதற்கு நீங்கள் எந்த பைகளும் எடுத்துட்டு போகலன்னா பைகளும் லட்டு கவுண்டருக்கு முன்னாடியே விற்பனை செய்யப்படுது. லட்டு வாங்கிய பிறகு இலவச அன்னப்பிரசாதம் சாப்பிட போகலாம். இலவச அன்னப்பிரசாதம் புஷ்கரணி தெப்பத்திற்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா காம்ப்ளெக்ஸில் காலை 8:30 மணி தொடங்கி இரவு 10:30 மணி வரைக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்படும். திருமலை தரிசனத்திற்கு பிறகு உங்களுக்கு திருமலையில் தங்குவதற்கு நேரம் இருந்தால் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா நாள் நீங்கள் திருமலையில் தங்குறீங்கன்னா திருமலையில் இருக்கக்கூடிய இந்த இடங்களையும் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். ஆகாஷ கங்கா தீர்த்தம், ஜபாலி ஹனுமான் கோவில், சிலா தோரணம், சக்கர தீர்த்தம், பாப்ப விநாசம், வேணுகோபால சுவாமி கோவில் மற்றும் ஸ்ரீவாரி பாதம், இந்த இடங்கள் அனைத்துமே திருமலையில் இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால காலை 6 மணி தொடங்கி இரவு 5:30 மணி வரைக்கும் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த இடத்திற்கு போகிறதுக்கு பிரைவேட் ஜீப், கேப் மற்றும் பஸ் வசதிகள் இருக்கு. பஸ் வசதிகள் திருமலை பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் நமக்கு கிடைக்கும். திருமலையில் இருக்கக்கூடிய இந்த இடங்களை எல்லாம் தரிசனம் செய்த பிறகு கீழ் திருப்பதிக்கு போகிறதுக்கு ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டில் இருந்து நமக்கு பஸ் வசதிகள் இருக்குது. திருமலை பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் கீழ் திருப்பதி போகிறதுக்கான பஸ் வசதிகள் இருக்குது. கீழ் திருப்பதியிலிருந்து அடுத்து பஸ் ட்ரெயின் மூலமாக நம்முடைய ஊருக்கு கிளம்பலாம்.
சப்போஸ் உங்களுக்கு கீழ் திருப்பதியில் தங்குவதற்கான ரூம் தேவைப்பட்டால் டிடிடியினுடைய ரூம்ஸ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் கிடைக்கும். விஷ்ணு நிவாசத்தினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ரூம்ஸ் கொடுப்பாங்க. இங்கேயும் தனி ஒரு நபருக்கு ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. இங்கே நம்ம ரூம் எடுக்கிறதுக்கும் ஆதார் கார்டு மற்றும் மொபைல் நம்பர் அவசியம். சப்போஸ் விஷ்ணு நிவாசத்தில் உங்களுக்கு ரூம் கிடைக்கல அல்லது ரூம் வசதி தேவைப்படாது என்றால் இலவச லாக்கர் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால், இலவச அன்னப்பிரசாத வசதிகள் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம்லையும் நமக்கு கிடைக்கும். இலவச லாக்கர் வசதியை பயன்படுத்தி கொள்ள ஆதார் கார்டு மற்றும் மொபைல் நம்பர் அவசியம். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தரிசன டிக்கெட் அல்லது இலவச தரிசனம் மூலமாக போகிறீங்கன்னா எங்கே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், என்ன ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணணும் என்பதை பற்றிய தகவல்களை நீங்கள் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. திருமலை திருப்பதி தரிசனத்தை திட்டமிடுவதற்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் அவங்க கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. திருமலை திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.